அடிக்கிற வெயிலில் ஒரு ரொம்ப ஹெல்தியான மல்டிகிரெயின் சப்பாத்தி மாவு வீட்லேயே நம்ம செஞ்சு வச்சுக்கலாங்க. நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவில் கோதுமை மட்டும் யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம வீட்லேயே இது மாதிரி நிறைய தானியங்கள் யூஸ் பண்ணி செய்யும்போது நம்ம குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது. 2 கிலோ கோதுமை எடுத்துருக்கிறேன். நீங்கள் ரேஷன் கடையிலேருந்து வாங்கின கோதுமையும் எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே கைப்பிடி நிறைய பட்டாணி, கைப்பிடி நிறைய பச்சைப்பயிறு, கைப்பிடி நிறைய கம்பு, நெக்ஸ்ட்டு கொண்டக்கடலையும் கைப்பிடி நிறைய எடுத்துருக்கிறேன். நீங்கள் கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெள்ளை கொண்டக்கடலையுமே ஆட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு கைப்பிடி நிறைய கிட்னி பீன், சின்ன பீனும் எடுத்துக்கலாம். நீங்கள் பெரிய சைஸில் இருக்கிற ராஜ்மா பீனும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கைப்பிடி நிறைய சோயா பீன் எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வெள்ளை கொண்டக்கடலையும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி இது மட்டும் இல்லைங்க, இது கூட நம்ம நிறைய வெரைட்டியான பீன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கைப்பிடி நிறைய மொச்சையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீட்டில் இருந்த தானியங்கள் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூடவே நீங்கள் மக்காச்சோளம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு, ராகி எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணி கோதுமை மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. நான் வந்து கோதுமை மாவு கூட இந்த வீட்டில் இருந்த பொருட்கள் மட்டும் தான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடிக்கிற வெயிலில் 2லேருந்து 3 நாள் நல்லா காய வச்சு இது மாதிரி நீங்கள் மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதை ஜலிச்சும் வச்சுக்கோங்க. அது மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சுக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாதனால நம்ம வீட்டிலேயே செஞ்சனால ரொம்ப ஹெல்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டதாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் கடையில் இந்த மாதிரி மல்டிகிரெயின் ஆட்டா வாங்கும்போது ரொம்ப ரேட்டு கொடுத்து வாங்க முடியாது இருக்கும். பட் நம்ம வீட்லேயே செய்யும்போது விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும். எல்லாம் ப்ரோட்டீன் ரிச்சான சத்து கிடைக்கும் நமக்கு, குழந்தைங்களுக்கும் சரி. எப்போ நம்ம சப்பாத்தி செய்யும்போது கூடவே நமக்கு ஃபைபர் கண்டென்ட்டோடு சேர்ந்து ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் சேர்ந்து கிடைக்குங்க. எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாதனால ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து 2 கப் கோதுமை மாவு வீட்லேயே அரைச்ச மாவு எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 கப் நம்ம கோதுமை மாவுக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து அளவுகள் தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே சப்பாத்தி மாவு பிணையும் போது நல்ல சாஃப்டான மாவாக பிணைஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் ரொம்ப வந்து சப்பாத்தி சாஃப்டாக வரும். பூரிக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக பிசையும் போது எண்ணெய் குடிக்காமல் நல்லா உங்களுக்கு புசு புசுன்னு வரும். இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ மாவு நல்லா பிசைஞ்சிட்டு 1/2 அன் ஹவர் வந்து நம்ம ஊற வச்சுட்டு நல்லா உருண்டை பிடிச்சி திரட்டிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக மாவு பிசையணும்னு இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கிட்டுக்கோங்க. இப்போ வந்து உருண்டை பிடிச்சி சூப்பரான சப்பாத்தியாக ஈஸியாக நம்ம வீட்டிலேயே போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் 2 கிலோ கூடவே நம்ம தானியங்கள் எல்லாம் ஆட் பண்ணும்போது அதுவும் சேர்த்து 1 கிலோ 3 கிலோ மாவு இருக்கும்போது எங்கள் வீட்டில் தாராளமாக ஒரு 2 மாதம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் 5 கிலோ கோதுமை மாவுனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ப்ரோட்டீன் பொருட்கள்லாம் ஆட் பண்ணது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த மல்டிகிரெயின் சப்பாத்தி மாவில் நமக்கு இரும்பு, புரதம், நார்ச்சத்து எல்லா விதமான விட்டமின்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம சப்பாத்தின்னு எடுத்துக்கும் போது நம்ம நைட்டு இப்போது ப்ரோட்டீன் ரிச்சான பொருட்கள் வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். அது மாதிரி சப்பாத்தி எடுத்துக்கும் போது நார்ச்சத்தோடு சேர்ந்து இந்த மாதிரி ப்ரோட்டீன் பொருட்களும் நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு உருட்டி நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். கல்லில் போடும்போது ஃபஸ்ட்டு கல் நல்லா சூடானதுக்கப்புறம் சப்பாத்தி எப்போவுமே போட்டுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா புசு புசுன்னு வரும். சப்பாத்தி போட்டதும் உடனே திருப்பி எடுக்காமல் லைட்டாக உங்களுக்கு பபிள்ஸ் வரும். அந்த ஸ்டேஜில் வந்து லைட்டாக நீங்கள் திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பி எடுத்துகிட்டு இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் புசு புசுன்னு வரதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஆயிலும் அப்ளை பண்ணி தான் வந்து நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம். பட் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா லைட்டாக நீங்கள் வந்து சப்பாத்தி போடும்போதும் நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். பட் உடனே ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது. நல்லா வெந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இந்த டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டான உங்களுக்கு சப்பாத்தியாக கிடைக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம ஒரு கையிலே பிரிச்சிடலாம், அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாவுலேயே நம்ம பூரியும் செய்யலாங்க. பூரியும் ரொம்ப புசு புசுன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த வெயில் காலத்தில் வீட்டில் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டாக அடிக்கிற வெயிலுக்கு நன்னாரி சர்பத் எந்த கலர்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் நம்ம வீட்டிலே செஞ்சிடலாங்க. நம்ம கடையிலேருந்து வாங்கக்கூடிய நன்னாரி சர்பத்தில் கண்டிப்பாக வந்து கலர் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு வைக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நான் கைப்பிடி நிறைய நன்னாரி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாகவே சோக் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு லைட்டாக தடிமனான பாட்டெல்லாம் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வரும். இப்போ வந்து நல்லா ஊறினால தண்ணியிலேயே உங்களுக்கு நல்லா வந்து நன்னாரியோட ஸ்மெல்லெல்லாம் இறங்கியிருக்கும். அதனால் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு, கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. தண்ணியோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம சென்டரில் இருக்கிற பார்ட்டை வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டெம் பார்ட் மாதிரி இருக்கும், அதை வந்து நம்ம ஈஸியாக பிரித்து எடுத்துக்கலாங்க.
இது வந்து நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடினா உங்களுக்கு ரொம்ப இடித்து எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஊற வச்சதுக்கப்புறம்னா ஈஸியாக இருக்கும். இது எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நிறைய பேர் இதையும் சேர்த்தே கிரைண்ட் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி இடிச்சும் நார்மலாக நீங்கள் எடுக்காமலே இடிச்சும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து வேஸ்ட்டு பாட்டு தான், அதனால் எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ உங்களுக்கு எடுக்க வேண்டாம்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் எடுக்காமலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்படி எல்லாத்தையுமே தட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம நன்னாரி சர்பத் காய்ச்சிற ஒரு பேனில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஊற வச்ச தண்ணியுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இருக்கிற அந்த கப்பிகள் எல்லாத்தையும் நம்ம வேஸ்ட்டு தான் தூக்கி போட்டுடலாம். இப்போ இது கூட நான் 1.5 லிட்டர் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். 1.5 லிட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு 1 லிட்டர் தண்ணி ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். 1 லிட்டர் தண்ணியை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணும்போது நிறைய தூசிலாம் வரும். அதனால் நீங்கள் வந்து ஒரு ஒயிட் கிளாத்தில் வந்து சேர்த்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபில்டரில் வந்து ஃபில்ட்ரு பண்ணும்போது சின்ன சின்ன தூசிகள்லாம் வர சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒயிட் கிளாத்தில் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டோன்னா அந்த தூசியும் கூட ரிமூவ் ஆகிடும். இப்போ ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ இந்த 1 லிட்டர் தண்ணி கூட நம்ம 1 கிலோ சுகர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த சுகர் சிரப் வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது நன்னாரி சிரப் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ 1 கிலோ சுகரை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா உங்களுக்கு அந்த சுகர் சிரப் வந்து நல்லா திக்காக ஒற்றை கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த நன்னாரிலாம் வேஸ்ட்டு தான், இதை வந்து நம்ம தூக்கி போட்டுக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லைட்டாக உங்களுக்கு கையிலேயே ஒற்றை கன்சிஸ்டன்சி வரும். நெக்ஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. லைட்டாக சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து இதில் லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். கடையிலேருந்து வாங்குறதுல வினிகர் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, கலர்ஸும் ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம கடையிலேருந்து வாங்குறது வந்து நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும். அது வந்து கலர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த வீட்லேயே செய்யும்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு ப்ரௌன் கலராக தான் கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு கொதிச்சு கம்மியாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு சூப்பரான நன்னாரி சிரப் வீட்லேயே செஞ்சிடலாம். குழந்தைங்க கேட்கும்போது பெரியவங்க எல்லாருக்குமே இதை வந்து நீங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த நன்னாரியோட ஒரிஜினல் ஃப்ளேவர் கண்டிப்பாக தெரியுங்க. இந்த நன்னாரி சிரப்பில் உங்களுக்கு வந்து ஒரிஜினல் நன்னாரி சிரப் இந்த கலரில் தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான நன்னாரி சிரப் இந்த வெயில் காலத்தில் இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அப்பப்போ இந்த வெயில் காலத்தில் ரொம்ப கஷ்டப்படாமல் இந்த நன்னாரி சிரப் நம்ம வீட்லேயே செஞ்சு குடிச்சிடலாம். இந்த வெயில் காலத்தில் நன்னாரி சிரப் நம்ம அடிக்கடி எடுத்துகிட்டு வரும்போது நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியை தரும். நம்ம உடலுடைய சூட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான பொருளுங்க. ஜூஸ் மோர் வகைகளோடு சேர்த்து இந்த நன்னாரி சிரப்பும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 5 வகையான மோர் ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதையும் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவ்வளோதாங்க, நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம வந்து ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நன்னாரி சிரப் நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டிக்கு ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் வந்து கொஞ்சமாக ஸ்க்யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நன்னாரி சிரப் காய்ச்சும் போது ஆட் பண்ண லெமன் வந்து அதோட கன்சிஸ்டன்சி மாறாமல் இருக்கிறதுக்காகவும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த டைமில் நம்ம நன்னாரி சிரப் ரெடி பண்ணிவிட்டு ஜூஸ் ரெடி பண்ணும்போது வந்து அதாவது நன்னாரி ஜூஸ் வந்து ரெடி பண்ணும்போது ஆட் பண்ண போகிற லெமன் வந்து அதோட டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஜஸ்ட்டு நன்னாரி சிரப் மட்டும் எடுத்துக்கிறத விட கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கும் போது இன்னும் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த சம்மர் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். 2லேருந்து 3 மாதம் கெட்டு போகாமலே இருக்குங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது. ஸோ கண்டிப்பாக இதையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டாக நம்ம குழம்போட கலருக்கு முக்கியமாக காரணமாக இருக்கிறது இந்த காஷ்மீரி மிளகாய் தூள் தாங்க. அதை வந்து நம்ம கடையில் நிறைய பேர் வாங்கியிருப்போம். பட் அதுலேயும் நிறைய கலர்ஸ் மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக கூட நியூஸ் வந்துச்சு. அதிலே இருந்து நான் வந்து இந்த காஷ்மீரி பவுடர் கூட நான் கடையில் வாங்குறது கிடையாது. அதே நான் வீட்லேயே ரெடி பண்ணிடுறது. நார்மல் மிளகாயோட இந்த காஷ்மீர் மிளகாய் கொஞ்சம் ரேட் அதிகம் தான். பட் கடையில் நம்ம பொடி வாங்குறத விட வீட்லேயே செஞ்சு வச்சுட்டும் போது அது நமக்கு கண்டிப்பாக லாபத்தை தாங்க கொடுக்கும். நான் 1/4 கிலோ காஷ்மீர் மிளகாய் எடுத்திருக்கேங்க. நெக்ஸ்ட்டு 3/4 கிலோ வந்து நார்மல் ரெட் சில்லி வந்து எடுத்துருக்கிறேன். ரெண்டையும் வந்து நம்ம நல்லா வெயிலில் காய வச்சிடலாம். ஒரு 3லேருந்து 4 நாள் நல்லா காய வச்சா போதுங்க. அடிக்கிற வெயிலுக்கு 2 நாளே போதும். இருந்தாலும் நான் வந்து 2லேருந்து 3 நாள் காய வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி உடையாது. பட் நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு எடுக்கும்போது நல்லா உங்களுக்கு உடையிற தன்மைக்கு வந்துடும். அந்த டைமில் வந்து நம்ம நல்லா ஆற வச்சுட்டு மில்லில் கொடுத்து கிரைண்ட் பண்ணிக்கலாம்.
மிளகாய் நல்லா காய வச்சதுக்கப்புறம் நீங்கள் காம்புகளெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகும். பட் நிறைய பேர் வந்து காம்புகள் ரிமூவ் பண்ணாமல் தான் கிரைண்ட் பண்ணிப்பாங்க. பட் அது வந்து வேஸ்ட்டான பாட்டு தான். அதனால் நம்ம ரிமூவ் பண்ணுறதுல வந்து தப்பு இல்லை. நம்ம வீட்டிலே செய்யும்போது கொஞ்சமாக குவான்டிட்டியில் செய்யும்போது நமக்கு ரிமூவ் பண்ணுறது வந்து ஈஸியாக தான் இருக்கும். பட் நிறைய 10 கிலோ 15 கிலோ நம்ம கிரைண்ட் பண்ணும்போது அப்போ வந்து நமக்கு ரிமூவ் பண்ண முடியாது. அந்த டைமில் சேர்த்து கிரைண்ட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. பட் நம்ம வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது நமக்கு அது ஒரு சின்ன வேலையாக தான் இருக்கும், ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அதனால் நல்லா காய வச்சுட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு உடையுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி நல்லா ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கும் போது எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலர்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம ஹெல்த்தியான முறையில் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே தாராளமாக நம்ம வீட்டில் இருக்கிற ரெசிபீஸில் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த ரேஷியோவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கும் போது உங்களுக்கு காரமும் அதிகமாக இருக்கும், குழம்போட கலரும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அப்படி சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங் மக்களே.